இருட்டில் மறைந்து கொள்ள விளக்கணைப்பார் சிலர், கிணற்றில் இருந்து கொண்டு உலகளப்பார். நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார், நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார். அந்த நீசரை யார் உலகில் பொறுத்திருப்பார்? எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும், இந்நாட்டில் பொது உடைமை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த அற்புதமான கவிரசர் கண்ணாசனோட சிந்தனையோடு தான் இந்த பதிவு பாருங்கள். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமைங்கிறார். அதாவது அற்புதமான பாட்டு அது. கருப்பு பணம்னு ஒரு காலத்தில் யாரோ ஒருத்தன் தான் தீங்காக இருந்தான், ஒரு 1000 பேர் இருந்தால் ஒருத்தன் தான் கெட்டவனாக இருந்தான். இன்றைக்கி பாருங்கள், லைசன்ஸே கொடுத்துட்றோம் அந்த கருப்பு பணத்தை ஒதுக்கி வைக்கிறதுக்கு, பதுக்கி வைக்கிறதுக்கு, ஊழல் பண்ணுறதுக்கு, லஞ்சம் பண்ணுறதுக்கு, லஞ்சம் லாவண்யம் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா சைனாவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழல் பண்ணார்னு ஒரு இராணுவ அதிகாரியை இப்போ ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. இப்போ 2-3 நாளைக்கு முன்னால் சிங்கப்பூரில் ஒரு தொழில் அதிபர் கூட கூட்டு வச்சுக்கிட்டாருன்னு சொல்லி ஒரு அமைச்சரை சட்டப்படி அங்கே உள்ளே தள்ளினாங்க சிறையில். இங்கே பாருங்கள், எவிடன்ஸாக கொடுக்குறாங்க. நான் போன பதிவு கூட சொல்லியிருந்தேன், இங்கே ஊழல் பற்றி கவலையே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி ஊழல் 150 கோடி ஊழல். பார்த்தீங்கன்னா அந்த 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 மாநகராட்சியருடைய தேர்ந்தெடுக்கப்பட்டார் பாருங்க, அவர் ராஜினாமா பண்ணுற முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். அதாவதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா மணற்கொள்ளை, கனிம வள கொள்ளை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பத்திரப்பதிவிலும் பார்த்தீங்கன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்பேட்டை சேர்ந்த ஒரு ராஜலட்சுமின்னு ஒரு பெண் இன்ஸ்பெக்டராக இருந்தவங்க கிட்டத்தட்ட 5.5 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்குறாங்க. என்ன விபச்சார தடுப்பு பிரிவுக்கு இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கிறாங்க, மது சம்மந்தப்பட்ட அந்த துறையில் இது வந்திருக்காங்க. ஒரு பெண்ணு சாதாரணமாக லட்சக்கணக்கில் இருந்த அவங்களுடைய சொத்து சில லட்சம், ஒரு 3 லட்சமோ 4 லட்சமோ தான் அவங்க பதவி, அந்த அம்மா பதவி வரும்போது பார்த்தா இன்றைக்கி 5.5 கோடி. பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு போய் உள்ளே போனாங்க. பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே என்னென்ன எல்லாருமே திருடனை மாறிட்டோம். நம்ம இங்கே எப்படி ஆகி போச்சுன்னா எல்லாருமே திருடனை மாறிட்டோம். உலகத்தினுடைய மோசமான நிலையில் நம்ம இருக்கிறோம். அமெரிக்காவை பாருங்கள், இடியமீனே மிஞ்சிடுவார் போல இருக்குது ட்ரம்ப்பு. அடாஃப் ஹிட்லரே மிஞ்சிடுவார் போல தெரியுது, முசோலினியே மிஞ்சிடுவார் போல தெரியுது. அந்த அளவுக்கு ஜனநாயகங்கிற பேரில் இன்னைக்கு அத்துமீறாரு. அது எங்கே போய் முடிய போதோ, இயற்கை சட்டம் என்ன கொடுக்க போதும் தெரியாது. இங்கே பாருங்கள், ஆட்சியே அவலம் காட்சியே கேவலம்னு சொல்லி இப்போ சமீபத்தில் ஒரு வார இதழில் நடராஜன் ஒரு நல்ல ரைட்டர், ஒரு எழுத்தாளர், ஒரு பணியில் இருந்திருக்கிறாரு. ரொம்ப வேதனையோடு தான் பதிவு பண்ணுறாரு. ஒவ்வொரு வாரமும் ஒரு பண்ணுறாரு ஒரு இதழில். அது சொல்கிறாரு, தங்கா பதக்கம்னு ஒரு தலைப்பை வச்சுட்டு இன்றைக்கி இருக்கிற ஆட்சி எப்படி இருக்குதுன்னு அதில் கோடிட்டு காட்டுறாரு. ஒரு ரெண்டு நிகழ்ச்சி மட்டும் சொல்கிறாரு. அதை மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்க தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்க கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அதர்மத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க அவங்க. அதனால தான் கண்ணாசையா சொல்லுவார், ஒதிய மரங்கள் பெருத்திருந்தாலும் உத்திரமாகாதுன்னு. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுவார். ஒதிய மரங்கள் பெருத்திருந்தாலும் உத்திரமாகாது, உருவத்தில் சிறியது கடுகானாலும் காரம் போகாது, பழிப்பதனாலே தெளிவுள்ள மனசு பாழ்பட்டு போகாது, பாதையை விட்டு விலகிய கால்கள் ஊர் போய் சேராது, காற்றை கையில் பிடித்தவரில்லை, தூற்றி தூற்றி வாழ்ந்தவரில்லை, ஓஹோஹோஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விட்டு உருப்பட வாருங்கள். இந்த மாதிரி ஒரு அறம் சார்ந்த பதிவுகளை நாம் மறந்துட்டோங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஆட்சியாளரை பற்றி அவர் சொல்கிறாரு. ஒன்றுமில்லை, ஒரு 2 நிகழ்ச்சி மட்டும் பகிர்ந்துக்கிறார் அவர். ஒரு நிகழ்ச்சி சமீபத்தில் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம், உங்களுக்கு தெரியும். வழக்கம் போல் திருநெல்வேலியில் அங்கே சிறந்த பணி செஞ்ச காவலர்களுக்காக பதக்கம் கொடுக்க போகிறாங்க. யார்? ஆட்சித்தலைவர் சார்பில் பார்க்குறாங்க. அன்னைக்கு சர்டிஃபிகேட் ரெடி ஆகுது, பதக்கம் ரெடி ஆகலை. சென்னையில் இருக்கிற தலைமைச் செயலகத்திலேருந்து அந்த பதக்கம் அங்கே வரல, எங்கள் திருநெல்வேலிக்கு. உடனே பாருங்கள், அவங்க மூளை வேலை செய்யுது. யாருக்கு? ஆட்சியாளருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, இது பதக்கம் வரலன்னு உடனே சென்ற வருடத்தில் காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கு அவங்க சிறந்த பணி செஞ்சவங்களுக்கு பதக்கம் இருக்குமில்ல, அங்கெல்லாம் உதவியாளர் அனுப்புகிறாரு. அனுப்பிச்சு என்ன பண்ணுறாரு, கலெக்ட் பண்ணுறாரு. ஏற்கனவே கொடுத்த அந்த பதக்கத்தை அதை கலெக்ட் பண்ணி அதை இப்போ தற்காலிகமாக கொடுத்துட்டு வந்த பிறகு கொடுத்துக்கலான்னு அவர் சொல்கிறாரு. இதை கோட் பண்ணி காட்டுறாரு. பார்த்தீங்களா, ஒரு விளம்பர ஆட்சியில், இந்த விளம்பர ஆட்சியில் இப்படித்தான் நடக்க தோணும். ஏன்
நீங்கள் வெறும் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு பதக்கம் வரல நாங்கள் வீட்டுக்கே கொடுத்துன்னு சொல்லலாமே ஈஸியாக, அந்த அந்த உண்மை அவங்க வராது. அவங்க என்னென்னா காட்சி பொருளாக தான் பார்க்குறாங்க இந்த ஆட்சி. அவங்க இது என்னென்னா உண்மைக்கு மதிப்பே இங்கே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி சொல்கிறார் பாருங்கள். 1975 கருணாநிதி அவர்கள் தான் சிஎம்மாக இருக்கிறாரு. அப்போ அவர் 51 வயசு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாராம், கருணை இல்லம்னு சொல்லி இந்த அனாதைகள் குழந்தைகள்லாம் படிக்கிற மாதிரி ஒரு இல்லத்தை ஏற்படுத்துகிறாராம் அங்கங்கே. அப்படி ஏற்படுத்தும் போது ராமநாதபுரத்தில் வந்து கருணை இல்லம் அமைக்கிறதுக்கு 51 குழந்தைகள் இல்லையா. உடனே என்ன பண்ணுறாராம் மாவட்ட ஆட்சியர் நிர்வாக அதிகாரி சொல்கிறாராம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியாது, நீங்கள் 51 பசங்க இங்கே வேணும், அதனால் ஒரு வேளை கிடைக்கலான்னு பரவாயில்ல, உங்கள் பசங்க மற்ற பசங்கள்லாம் நீங்கள் கூப்பிட்டு வந்து ஒரு நாள் மட்டும் தங்க வச்சுருங்க, மறுநாள் அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி கணக்கு காமிச்சு 51 குழந்தைங்களை நீங்கள் வச்சாங்களாம். அது சொல்கிறார் அவர். இப்படி நடந்த ஒரு ஆட்சி இது, இந்த ஆட்சி கேவலமான காட்சி இதுன்னு சொல்லி ரொம்ப பரிகசிக்கிறார். பாருங்கள், நேற்று கூட வஉசி ஐயாவுக்கு நம்ம மதுரையில் வந்து 150 அடியில் சிலை நிர்மாணிக்கிறதுக்காக அங்கே துவக்க விழா பண்ணாங்க. அதில் கூட நம்ம குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பேசினாங்க. அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். எப்படியெல்லாம் இந்த வாழ் சுதந்திரம் பெற்ற பூமி இந்த தமிழ்நாடு சொல்கிறாரு. திரு வஉசி அவர்கள் தெரியும் உங்களுக்கு, தீவாந்திர தண்டனைலாம் அனுபவிச்சிட்டு வந்தார், வாழ முடியல, வாழ்வியல் சூழல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ அவர் பார்த்திங்கன்னா அவருடைய வழக்கறிஞர் உரிமையை பறிக்கிறாங்க இந்த ஆங்கிலேய அரசு. அப்போ பெரம்பூரில் தான் அவர் வந்து கந்தன் தெரு இன்னும் இருக்குது, அந்த கந்தன் தெருவில் தான் குடியிருக்கிறாரு. அந்த சமயத்தில் பாருங்கள், அவர் போய் ஒரு பிரபலமான வழக்கறிஞருக்கு தெரிஞ்சு வரான். யாருக்கு? வஉசிக்கு தெரிஞ்சவர்கிட்ட போய் உதவி கேட்டிருக்காரு. அதாவது என்ன உதவி? என்னை ஒரு உதவியாளரை வச்சுக்கோங்க, எனக்கு தான் எனக்கு லைசன்ஸ் பறிச்சிட்டாங்க, உங்கள்கிட்ட உதவியாளர் வச்சா எனக்கு மாதம் சம்பளம் கிடைக்கும், அதனால் எனக்கு உதவியாளரை வச்சுக்கின்னு கேட்குறாராம். எப்பேற்பட்ட வழக்கறிஞர், எப்பேற்பட்ட ஒரு சாதனைகளை புரிஞ்சவர், இந்த தாய் நாட்டுக்கு என்னென்ன செஞ்சார், ரத்த கண்ணீர் வடிக்குதாவெல்லாம் படிக்கும்போது அவர் கேட்குறாரு ஒரு உதவியாளர் வரன்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இவரை உதவியாளரை வச்சிட்டோம்னா ஏற்கனவே இவரையே பறிச்சிட்டாங்க, நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அது மட்டும் வேண்டாம், நான் ஒரு 5000 ரூபாய் தரேன், அதை மட்டும் நீங்கள் வச்சுக்க, நீங்கள் ஏதாவது பண்ணிக்கங்கன்னு சொல்லி 5000 ரூபாய் கொடுக்க முன்வராரு. நல்லா கவனிங்க, அந்த காலத்தில் 5000 ரூபான்றது எவ்வளோ நீ கிட்டத்தட்ட 120 ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 90 வருஷத்துக்கு முன்னால் அந்த காலத்தில் அவர் கொடுக்க வந்த அந்த பணத்தை மறுத்துட்டு, நான் அவங்ககிட்ட நான் பணம் கேட்க வரல, நான் வேலை கெட்டு தான் வந்தேன்னு சொல்லி மறுத்துட்டு போனாராம் வஉசி. அப்படியெல்லாம் தன்மானம் பெற்றவருடைய வாழ்ந்த பூமி இந்த பூமியில் இன்றைக்கி பாருங்கள் இவ்வளவு அவலம் நடக்குது. இவ்வளோ அவலம் ஒன்றுமில்லை. இப்போ என் சமீபத்தில் நேரம் நடந்தது. இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு 6 வருஷத்துக்கு 2016 மொத்தமாக சினிமாவுக்கும் சின்னத்திரைக்கும் விருது கொடுத்தாங்க. என்னுடைய படம் கூட ஒரு கனவு போல படத்தில் அதில் சிறந்த பின்னணி ஒரு டப்பிங் கலைஞர் அகரன்னு ஒருத்தர் அவர் கிடச்சிது. பாருங்கள், அவர் கிடச்சது, அவர் பேரை அசுரன்னு போடுறாங்க, அசுரன் வெங்கட்னு போடுறாங்க. பார்த்தா என்ன சொல்கிறது, இதை அசுரன் அவர் பேர், அகரன் பேர் அசுரன்னு போடுறாங்க. அனௌன்ஸ் பண்ண உடனே மாற்ற முயற்சிக்கிறார், மாற்ற முடியல. அது கூட விட்டுருங்க, பரவாயில்ல, ஒரு சின்ன தவறு நடக்கலாம். திரு காரைக்குடி நாராயணன் ஐயா அவர்கள் வந்து நான் சமீபத்தில் பார்க்கும்போது அவரை பற்றி ஒரு நண்பர் சொன்னார் எனக்கு. அவர் வந்து ஒரு சிறந்த சாதனையாளர் விருது கிடைக்குது அவருக்கு. அவர் பாருங்கள், எல்லோரும் விருது வாங்கியிருக்கிறாங்க, இவர் விருது போகிறாரு, விருது படிக்கிறாங்க, மேடைக்கு போகிறாரு. மேடைக்கு போனால் அவருடைய விருது அங்கே இல்லை, எது அந்த ஷீல்டு இல்லை, அந்த விருது கொடுக்குறது இல்லை. இவர் நிற்கிறாரு, மற்றவங்களாம் கொடுத்துங்கிறாரு, எவ்வளோ பெரியவர், அவருக்கு 80 வயதுக்கு மேலே. ஒரு சாதனையாளர்னு விருது கொடுக்குறீங்க, அந்த மரியாதைக்கு தேவையில்லையா? அவர் எவ்வளோ மனம் கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த அம்மா, அதாவது அவர் மேடையில் நிற்கிறாரா, மற்றவங்களாம் வாங்கிட்டு போகிறாங்களா? அந்த ஒரு அமைச்சராவது, ஏப்பா அவர் இல்லை, அவருக்கு ஏன் இல்லை தேடுங்க, கொஞ்சம் உட்காருங்க ஐயா, நான் கூப்பிட்ற மாதிரி சொல்லலாம். அமைச்சராக என்ன வராது அவங்களுக்கெல்லாம், சுட்டு போட்டால் கூட வராது. நிற்கிறேன் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரா, மனதில் குமையுது அவருக்கு, என்னடா இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்களேன்னு. அந்த நேரத்தில் நடிகை ராதிகா அம்மா என்ன, சார் நீங்கள் வந்துருங்க சார், நீங்கள் கீழே வந்துருங்க சார், நீங்கள் வந்துருங்க சார் சொல்லிட்டு கூப்பிட்ட பிறகு தான் போனாராங்க கீழே இந்த காரைக்குடி நாராயண ஐயா. நான் நேரடியாக சந்தித்து கேட்டேன், உண்மைன்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லையா, கடைசி வரைக்கும் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் அமைச்சர் கீழே இறங்கி கீழே போகும்போது எல்லாம் நேஷனல் ஆந்தெல்லாம் முடிச்சிட்டாங்க. அவர் போகும்போது திரு டைமண்ட் பாபு அவர்கள், பிஆர்ஓ, நல்ல மனுஷன் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்ன ஐயா இங்கே என்ன சின்ன இது மாதிரி சொல்லியிருக்காரு, இவர் இது மாதிரி கிடைக்கலன்னு. உடனே ஓடி போய் எங்கெங்கே தேடி பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய செக்கையும் அவர் கொடுக்க வேண்டிய ஷீல்டையும் அந்த விருதையும் தனியாக இங்கே ஒரு ஓரத்தில் எங்கே பொட்டி போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், அந்த குழுவில் இருந்த ஒருத்தர்
பொறாமையில் தூக்கி போட்டாரா, இல்லை வேணுமுன்னே பண்ணாரா, என்ன பண்ணாங்க? அது இதை கூட சரி பண்ண ஒருத்தர் கொடுக்கலன்னு தெரியும் அமைச்சருக்கு, அந்த அமைச்சருக்காக தெரிய வேணாம். சரி அவர் கொடுக்கலையே, கொடுத்துமா இல்லையான்னு தெரிய வேணாம். 400 பேர் வந்துட்டாங்க, ரைட் பரவாயில்ல, 400 பேருக்கு மேலே கொடுக்குறீங்க, தப்பு இல்லை. அந்த எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா ஓட்டு 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 ஓட்டு. நீ பாருங்கள், சமீபத்தில் இப்போ ஒரு 10 நாளாக எல்லா பத்திரிகையிலையும் விளம்பரம் அடித்து தள்ளுறாங்க இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சி. இந்த திட்டம் அந்த திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம் இந்த திட்டம், ஒன்றில் கூட சட்டப்படி ஒரு தர்மப்படி அவங்க கிடையவே கிடையாது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது ஆட்சியாகவே இல்லை, இதுக்கு ஒரு தர்மத்தினுடைய ஆட்சி மாறணும். நீங்கள் பாருங்கள், ஒரு உச்ச நடிகர் எதுவுமே இதுவரை சினிமாவுக்கே அவர் பண்ணலை, சினிமாவை கபலீகரம் பண்ணிட்டாங்க, ரியல் எஸ்டேட்டை கபலீகரம் பண்ணிட்டாங்க, எல்லா வகையிலையும் உள்ளே போயிடுச்சு. காரணம் என்னென்னா, ஒரு உச்ச நடிகர் அதிகமாக ஈடுபடாமலே அவர் மேலே இவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்குதுன்னா அது காரணம் உச்ச நடிகர் இல்லை, இங்கே இருக்கிற ஆற்றாமையில் இருக்கிற இந்த மோசமான அரசியல்வாதிகள் தான் காரணமாக இருக்குமோன்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணுது. அற்புதமானவர்களே, இந்த தமிழ் டீனுடைய செயல்பாடுகளும் அதனுடைய கொள்கைகளும் அது சொல்கிற அந்த அந்த நேர்மையும் அறமும் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பதிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த தமிழ் டிவிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளுதவி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த கீழே இருக்கிற அந்த ஜிபி நம்பருக்கு உங்களுடைய அற்புதமான அன்போடு சேர்த்து உங்கள் உதவியை செய்யுங்க. இது எங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இறைமை உங்கள் உள்ளத்தில் அந்த மாதிரி எண்ணத்தை தூண்டுவித்தால், அந்த நிலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் உதவி செய்யுங்கள். அதை சிறைமேற்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்று மீண்டும் ஒரு முறை உங்களை வணங்குகிறேன்.